வணக்கம். வெல்கம் டு பாசிட்டிவ் மிஷன் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன். உங்களுக்கு ஒரு நல்ல புத்தகம் படிக்கணும், அந்த புத்தகத்தில் உங்கள் லைஃப்பில் நிறைய கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த சீக்ரெட் புக் உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன். சீக்ரெட்டுங்கிற ஒரு விஷயம் நம்ம மைண்டில் எப்படி ஸ்டோர் ஆகி இருக்குன்னா அது யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம்னு. ஆனால் உண்மை என்னென்னா சீக்ரெட்டுங்கிறது நம்மளை சுற்றி தான் இருக்குது. நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள், நம்ம சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள், இதெல்லாம் தான் சீக்ரெட்டு. இந்த சீக்ரெட் என்ன சொல்லுது அப்படின்னா நம்மளுடைய எண்ணங்கள் இந்த உலகத்தில் என்னென்ன மாற்றங்களை எல்லாம் கொண்டு வரும்னு சொல்லுது. நம்ம வாழ்கிற வாழ்க்கை, அதாவது நம்மளுடைய பாஸ்ட்டு, ஃப்யூச்சரு, கரண்ட்டுன்னு எல்லாமே நம்மளுடைய எண்ணங்களால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படுது. இதை கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கிற மறுக்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் இதுதான் ட்ரூ. நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கைக்கு முழுக்க முழுக்க நீங்களே காரணம் அப்படிங்கிறது தான் இதில் சொல்லப்படக்கூடிய கருத்து. சிம்பிளாக சொல்லணும்னா எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல தான் வாழ்க்கை. நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்களோ அதுவாகவே மாறுறீங்கன்னு சொல்கிறாங்க. இந்த சீக்ரெட் புக்கை எழுதின ராண்டா பைரன் ஆஸ்திரேலியா தொலைக்காட்சி எழுத்தாளர். இவர் இந்த புத்தகத்தில் எண்ணங்கள் ஒரு நபரின் வாழ்க்கையை நேரடியாக மாற்றும்னு சொல்லியிருக்காங்க. பைரன் 2004 அவங்களோட தந்தையை இழக்கிறாங்க. தந்தையை இழந்து ரொம்ப டிப்ரெஷனில் இருக்காங்க. அந்த டைமில் பைரனோட பொண்ணு தி சயின்ஸ் ஆஃப் த கெட்டிங் ரிச் அப்படிங்கிற புத்தகத்தை படிக்க கொடுக்குறாங்க. இந்த புத்தகம் ஒருவர் எப்படி செல்வந்தராக மாறுறது அப்படிங்கிறத பற்றின ஒரு புக்கு. இந்த புத்தகம் பைரனுக்குள்ள ஒரு புதுவித சிந்தனையே தூண்டுது. அதனோட விளைவாக இந்த சீக்ரெட் புக்கை எழுதுகிறாங்க. ஒரு உண்மை என்னன்னா வாழ்க்கையில் ஜெயிச்ச எல்லாருமே எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிறத ஃபிலாசபியாக புரிஞ்சு வச்சுட்டு தான் இருந்திருக்காங்க. ராண்டா பைரன் சொல்கிற சீக்ரெட் என்ன? லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிற கான்செப்டை தான் ராண்டா பைரன் சொல்கிற சீக்ரெட்டு. உங்கள் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களையும் நடந்துக்கிட்டு இருக்க விஷயங்களையும் எல்லாமே நீங்கள் அட்ராக்ட் பண்ண விஷயங்கள் தான். எப்படின்னா உங்கள் எண்ணங்கள் மூலமாக உங்களுடைய மனசில் என்ன மாதிரியான இமேஜை தொடர்ந்து ஓட்டிகிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறது மூலமாக தான் அந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த யூனிவர்ஸ் என்ன தெரியுமா செய்யும்? நீங்கள் மனசில் நினைக்கக்கூடிய செயலுக்கு சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்கள், நபர்கள் எல்லாத்தையுமே உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். உங்களுக்கு ஒரு டவுட் ஏற்படலாம், ஒரு நாளைக்கு 1000 சம்மந்தப்பட்டமான நினைவுகள் என் மனசில் ஓடுது, எல்லாமே நடக்குதா அப்படின்னு கேட்டால் இல்லை, கண்டிப்பாக இல்லை. நீங்கள் அதிகமாக எந்த செயலை நினைக்கிறீங்களோ, அதாவது மோஸ்ட் டாமினன்ட் தாட்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த தாட்ஸ் தான் உங்கள் லைஃப்பையே டிசைட் பண்ணுது. இந்த உலகம் நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுக்காதுங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதை தான் கொடுக்கும். அப்படின்னா ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை சொல்லலை. நீங்கள் கருப்பாக இருக்கீங்க, இல்லை ஷார்ட்டாக இருக்கீங்க, நீங்கள் யாரோட சன்னாக இருக்கீங்க, இதெல்லாம் பார்க்குறது கிடையாது. நீங்கள் என்னவா வாழ்கிறீங்க அப்படிங்கிறத தான் பார்க்கும். உங்கள் மைண்டில் என்ன மாதிரி தாட்ஸ் ஓடுது அதெல்லாம் தான் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும். இதை தான் வாழ்க்கையோட சூட்சும ரகசியம். லைஃப்பில் ஜெயிச்ச யாருமே இதை உணராமல் இருந்திருக்க மாட்டாங்க. நம்ம யாரெல்லாம் பார்த்து உயர்ந்து போகிறோமோ, யாரோட வெற்றியை பெருசாக கருதுகிறோமோ அந்த பீப்புள்ஸ் எல்லாருமே இந்த சீக்ரெட்டை தெரிஞ்சு வச்சுட்டு தான் இருந்திருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா மதர் தெரசாவாக இருக்கட்டும், மகாத்மா காந்தியாக இருக்கட்டும், எல்லாருக்குமே இந்த சீக்ரெட்டை பற்றின ரகசியம் தெரியும். இந்த ரகசியம் தெரிஞ்சது மட்டும் இல்லாமல் அவங்க லைஃப்பில் இதை அப்ளையும் பண்ணியிருக்காங்க. இதை நாம் ஆன்மீக ரீதியாக பார்த்தாலும், நல்ல நேரம் கெட்ட நேரம்னு பார்த்தாலும், நம்மளோட தாட்ஸை நம்ம ஒழுங்குபடுத்த நீங்களே வாட்ச் பண்ணி பாருங்கள். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ் பீப்புள்ஸு, மறைமுக எதிரிகள், டிமோட்டிவ் பண்ணுற பர்சன் எல்லாரையுமே உங்கள் லைஃப்பில் இருந்து தூக்கிடும் இந்த பிரபஞ்சம். உங்கள் லட்சியத்துக்காக, கனவுகளுக்காக உழைக்கும் சக்திகள் எங்கெல்லாம் இந்த உலகத்தில் இருக்காங்களோ அவங்கள கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்க்கும். இதாங்க கடவுள். அதுக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நம்ம எண்ணத்தை மட்டும் நம்ம ஒழுங்குபடுத்தணும். அது நம்ம கையில் தான் இருக்குது. கடவுளே வந்து நம்ம முன்னாடி நின்னாலும் இவர் தான் நம்ம கடவுள்னு நம்ம கண்டுபிடிக்கிற கெப்பாசிட்டி வேணும்ல, அதுக்கான கெப்பாசிட்டியை நாம தான் வளர்த்துக்கணும். அதுக்கு முதல்ல நம்ம எண்ணங்களை கட்டுப்படுத்த பழகிக்கணும். இதுக்கு ஈஸியான வே யோகா, மெடிடேஷன், இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறது தான். நீங்கள் நிறைய புக்ஸ் படிக்கிற கேரக்டராக இருந்தீங்க, இல்லை நிறைய சக்ஸஸ்ஃபுல் பீப்புள்ஸோட பயோகிராஃபி இதெல்லாம் கூர்ந்து கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், எல்லாருமே இந்த சீக்ரெட் புக்கில் சொல்லியிருந்தபடி தான் செயல்பட்டு வெற்றி அடைஞ்சிருப்பாங்க. ரீசெண்டாக விஜய் சேதுபதி சார் கூட அவரோட இன்டர்வியூவில் மேனிஃபெஸ்டேஷனை பற்றி சொல்லியிருந்தாரு. ஒரு துபாயில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது டெய்லியும் நைட்டு தன்னோட இரவு தூங்கும்போது தான் ஒரு சிறந்த நடிகராக மாறணும்னு இமேஜின் பண்ணிக்கிட்டே இருந்ததா சொல்லியிருக்காரு. கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். துபாயில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒரு மனிதர் நம்ம ஊர் ஸ்டைலில் தர்மதுரைங்கிற ஒரு மூவி நடிக்கிறது பாசிபிளான்னு கேட்டால் நிச்சயம் பாசிபிளுங்க. அதுக்கு அவரோட எண்ண அலைகள் தான் காரணம். அந்த எண்ண அலைகள் அவரோட கனவை நினைவாக்க யாரெல்லாம் இந்த பிரபஞ்சத்தில் இருக்காங்களோ அவங்கள அட்ராக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். இவ்வளோ மூவி இருக்கும்போது இதையே சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவி இது. இதில் விஜய் சேதுபதி அண்ணா நடிக்கலை, வாழ்ந்துருப்பாருன்னு தான் சொல்லணும். எனக்கு மைண்ட் அப்செட்டாக இருக்கும் போதெல்லாம் இப்போவும் இந்த படங்களை பார்க்குற பழக்கம் உண்டு. ஒரு மனிதர் வாழ்க்கையில் தடுக்கி விடலாம், ஆனால் அதையே காரணம் சொல்லி தோற்று போகாமல் இன்னொரு காரணத்தை பிடிச்சிக்கிட்டு மீண்டும் துணிஞ்சு எழுந்து வரான் பாருங்க, அதாங்க லைஃபு. இந்த மெசேஜ் அழகாக சொல்லியிருப்பாங்க இந்த மூவியில். அதனால தான் இதை எக்ஸாம்பிள் சொன்னேன்.
இதை எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு எண்ணம் மனிதனுடைய வாழ்க்கையை எப்படிலாம் மாற்றுதுன்னு பாருங்கள். ஸோ நாம் இன்றைக்கி இருக்க சூழ்நிலை, மனிதர்கள், ஏன் எதுவுமே இல்லாத ஜீரோவில் நீங்கள் இருந்தால் கூட கவலையே படாதீங்க. கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கும். அந்த வெளிச்சம் உங்களோட சக்ஸஸை உடனே கண்ணில் காட்டாது. நீங்கள் நம்பிக்கைங்கிற காரை ஸ்டார்ட் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நிச்சயம் உங்களுக்கான வெளிச்சம் பாதையில் கிடச்சிட்டே இருக்குங்க. நீங்கள் போய் சேர வேண்டிய இடம் சரியான நேரத்தில் சரியான மனிதர்களோட நிச்சயம் நிகழும். அதுக்கு நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கணும். நம்பிக்கை என்ற உணர்வே வாழ்வதற்கான ஆதாரம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த கருத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு மோட்டிவாக பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். மேலும் இந்த மாதிரியான கருத்துக்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பாசிட்டிவ் மிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.